வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்மளுடைய என்க்ளைம் டிஜிட்டல் ஃப்ரான்சைசி ஃபைனல் ஆஃபர் பார்த்திங்கன்னா வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அந்த நல்ல தகவலோட இந்த வீடியோ உங்களை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரான்ஸ் எடுத்த நபர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் எடுக்க போகிற நபர்களாக இருந்தாலும் சரி, வெறும் இந்த ஆஃபருக்காக மட்டுமே இந்த ஃப்ரான்ஸை தயவுசெய்து எடுத்துட வேணாம். இதை தாண்டி இந்த ஃப்ரான்சைசியோட ரியல் வேல்யூவேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஆஃபர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூபுளாக மாறப்போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த ஃப்ரான்சைசி மாடல் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய போஸ்டல் பின்கோடை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃப்ரான்சைசி கொடுக்குறாங்க நண்பர்களே. அப்போது இங்கே இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒரு 19,000 பின்கோடு தான் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இந்த பின்கோடு வந்து அலாட்மெண்ட் ஆகுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த பின்கோடை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி பர்சனலாக என்ன பின்கோடு வேணுமோ நீங்கள் உள்ளே போய் சூஸ் பண்ணலாம். அதோட இன்றைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய். அதை இப்போ இருக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸு அப்படின்னு பார்க்கும்போது அந்த ENDM80 அப்படின்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்துனீங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த 80% ஆஃபரை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 23,600, 20 + GST அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு ஃப்ரான்சைசி அலாட்மெண்ட் ஆகிடும். இதில் நீங்கள் மல்டிபிளாக எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம், ஒரு தனிநபர் எவ்வளோ ஃப்ரான்சினாலும் எடுத்துக்க முடியும். அப்போ அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நீங்கள் நெட் கேஷாக நீங்கள் ஆஃப்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் 15,000ல் எவ்வளோ ஃப்ரான்சினாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு 10 ஃப்ரான்ஸ் எடுத்தால் கூட ஒரு 1,50,000 ரூபாய் ஆச்சு. அப்போ நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனியில் நீங்கள் பே பண்ணியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விட இந்த ஆஃபரில் இருக்கக்கூடிய பெரிய ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் கட்டுற முழு தொகையும் உங்களுக்கு 100% கேஷ்பேக் காயினாக கிடச்சா எப்படி இருக்கும். அப்போ காயின்னா அதை வேடிக்கை பார்க்குறதுக்கா அப்படின்னு தயவுசெய்து யாரும் நினச்சிருவாங்கன்னா, அடுத்த இருக்கக்கூடிய 5 ஆண்டுகளுக்குள்ளே அந்த காயினாக இருக்கிறது உங்களுக்கு பேமெண்ட்டாகவும் நீங்கள் வித்ட்ரால் போட்டுக்க முடியும். கம்பெனியோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபராக அந்த என் காயினும் லான்ச் ஆக போகுதுன்ற விஷயத்தையும் இங்கே நம்ம தெரிவிச்சுக்கலாம். அப்போ இது எப்படி நமக்கு இயங்க போகுது அப்படின்னா, திவிரம் டெக் அண்ட் திவிரம் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக ஒவ்வொரு ப்ராஜெக்ட் முடிய அதுக்கான ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நமக்கு வேலெட்டில் அந்த இருக்கக்கூடிய காயின்ஸ் வந்து ஃபண்டாகவே, அதாவது அமௌண்ட்டாகவே நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத விட எதில் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த நாலேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதோடைய பெனிஃபிட்டை என்னன்னு தெரிஞ்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் எங்கேருந்து நமக்கு வந்து ஃபண்டு வந்து ரைஸ் ஆக போகுது, எப்படி இதில் ப்ராஃபிட் வரப்போகுதுன்ற விஷயத்தையும் நாம் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இது இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போது அதில் நீங்கள் சூஸ் பண்ண வாய்ப்பு இருந்தால் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இங்கே ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு குறிப்பிட்டு நான் இப்போ சொல்கிறது ஜொமேட்டோவாக இருக்கட்டும், ஓலாவாக இருக்கட்டும், ரெசர்பேவாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கம்பெனி. அப்போ இதெல்லாம் ஒரு செக்டாரை மட்டுமே பேஸ் பண்ணி வந்த ஒரு நிறுவனங்கள். அப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், இப்போ இன்றைக்கி ஜொமேட்டோ அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபுட் டெலிவரிக்கான ஒரு ப்ராஜெக்ட். அப்போ இன்றைக்கி ஆரம்பத்தில் அவங்களும் பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஃபீல்டில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஆரம்ப நிலையில் நீங்கள் நல்லா யோசிச்சு பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டு இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளே அதோடய வேல்யூஷன் பாருங்கள், க்ரோத்தை பாருங்கள், மோர் தென் 9,000 crores. அப்போ இதே போல் தான் உங்களுக்கு ஓலா தெரியும், ஜஸ்ட்டு நம்ம கார் புக்கிங்காக வந்த ஒரு அப்ளிகேஷன். இன்றைக்கி வீட்டில் உட்காந்துட்டு அதோட இனோவேஷன் ஐடியாவை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் யூஸராக. அப்போ இன்றைக்கி ஆரம்பத்தில் 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்தது இன்றைக்கி மோர் தென் 100 crore இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியை நம்ம யூஸராக மட்டுமே இது வரைக்கும் பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் முதல் முறையாக என்க்ளைம் அப்படின்ற ஸ்டார்ட் அப் கம்பெனியில் நாமளும் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிள் கிடச்சிருக்கு அப்படின்னா, இந்த 1 lakh rupee அப்படின்றதே கம்மியான தொகை அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அப்படி இருக்கப்பட்ட பட்சத்தில் நீங்கள் மல்டிப்ளை எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய பணம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க போது, ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்க போது, அந்த ப்ராஃபிட்டோட ரேஷியோ தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்போ மற்ற நிறுவனங்கள் எல்லாமே ஏதோ ஒரு செக்டாரை பேஸ் பண்ணுது. ஆனால் இங்கே நம்மளுடைய நிறுவனம் இன்றைக்கி எல்லா செக்டாரையும் கனெக்ட் பண்ண போகுதுன்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதில் இன்றைக்கி எப்படி இயங்கிட்டு இருக்குது, கம்பெனியோட ஐடியா என்ன மாதிரி இருக்குது, எதை பேஸ் பண்ணி நமக்கு இன்கம் வரப்போகுதுன்ற விஷயத்தையும் இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுற பாருங்கள். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு என்க்ளைமில் ஒரு யூஸராக இன்றைக்கி நம்ம ஆப்பை நிறைய பேர் இன்றைக்கி பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதையும் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்டராக என்ன மாதிரி வரப்போகுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு யூஸராக நான் ஒரு லாஸ்ட் 10 monthsல இன்றைக்கி வந்து
நான் என்ன செலவு பண்ணாலும் அந்த பில்லை ரிசீவ் பண்ணுறேன். அந்த பில்லை ஜஸ்ட்டு இதில் வந்து அப்லோடு பண்ணிக்கிறேன். அப்லோடு பண்ணுறனால எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ். நான் என்ன செலவு பண்ணுறேன், என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ செலவு பண்ணுறேன், இதில் எவ்வளோ காசு நான் பண்ணியிருக்கேன்ற விஷயத்தை என்னால் அனலைஸ் பண்ண முடியும். அப்போது கடந்த இந்த 10 மாதங்களில் ஃபியூவலுக்கு மட்டும் ஒரு 4500 செலவு பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் டெக்ஸ்டைலுக்கு ஒரு 3900. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு கேட்டகரியிலும் நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன்ற ரெக்கார்டு இருக்க போது இது யூஸருக்கான ஒரு பெனிஃபிட். அப்போது இது மட்டுமே பெனிஃபிட் இல்லை, இதை தாண்டி ஒரு விஷயத்தை பாருங்கள். நான் அப்லோடு பண்ண பில்ஸ்லேருந்து எனக்கு ஒரு ரேண்டம் கேஷ்பேக் கிடைச்சதுன்னா எப்படி இருக்கும்? இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 200 பெட்ரோல் பில்லு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நம்ம பெட்ரோலுக்கு நம்ம பில்லை வாங்குறதே இல்லை. இனிமேல் வாங்குங்க, ஒரு யூஸராக அதை அப்லோடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ₹1 கிடைச்சா கூட பெனிஃபிட் தான். ஆனால் இங்கே எனக்கு ஒரு ₹3.55 கிடச்சிங்கன்னா இதுதான் யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட். அப்போ யூஸரை கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இந்த ரேண்டம் கேஷ்பேக்கும் வருது. இதெல்லாம் தாண்டி கம்பெனியோட கோர் ஐடியாவே என்னென்னா லோக்கலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரியையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்போது இது ஃப்யூச்சரில் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் 10 மாதங்களுக்கு முன்னாடி. ஆனால் இன்றைக்கி கடந்த 2 மாதங்களில் எவ்வளோ கேஷ்பேக் பார்ட்னர்ஸ், அதாவது கடைகள் உள்ளே வந்திருக்குன்றதை பாருங்கள். அப்போ இங்கே கடைகள்லாம் உள்ளே வரதுக்கு இவங்க என்க்ளைம்க்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா கேட்டால் கட்டாயம் கிடையாது. இவங்க ஜஸ்ட்டு லிஸ்டட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவே லிஸ்டட் பண்ணிக்கலாம். ஆனால் அதை மீறி இங்கே நம்ம யூசர் மூலமாக இன்றைக்கி எனக்கு நியர்பையில் என்னென்ன கடைகள் இருக்குன்றதை நான் பார்த்துக்க முடியும். ஒருவேளை இங்கே நான் ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிறேன், இல்லை ஒரு பர்ச்சேஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக எனக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்க போகுதுன்ற விஷயத்தையும் இங்கே நான் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். அப்போ தெரிஞ்சுட்டு நான் போகும்போது இங்கே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாஸ்டர் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்றது ஒரு லேபு. இன்றைக்கி இவங்க 20% கேஷ்பேக் வந்து என்க்ளைம்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது என்க்ளைம் என்ன பண்ண போகுதுன்னா கஸ்டமர் பேஸ் அவங்களுக்கு கொடுக்க போகுது, அவ்வளோதான் விஷயம். அப்போது உதாரணத்துக்கு இதை நான் பார்த்துட்டு இந்த நியர்பையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த சர்வீஸ் எடுக்கும் பட்சத்தில் ஒரு யூஸரை மட்டுமே நான் சொல்கிறது. அப்போது ஒரு ₹1000 நான் இங்கே சர்வீஸ் எடுத்துக்கிறேன், ஒரு பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட் எதுனாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன காஸ்ட்டோ நான் பே பண்ண போகிறோம். அப்போது அதுக்குரிய பில் அவர் கொடுக்க போகிறாரு. அந்த பில்லை நான் என்க்ளைம் யூசர் ஆப்பில் அப்லோடு பண்ணால் யூஸருக்கு ஒரு 20% கம்பெனிக்கு இவங்க கொடுக்க போகிறாங்க. அதன் மூலமாக 100% டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வருதுன்ற அல்காரிதமும் இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 25% அந்த 20%னா கிட்டத்தட்ட ₹1000 200 கேஷ்பேக்காகவே என்க்ளைமுக்கு இந்த மாஸ்டர் டயக்னாஸ்டிக்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் யார் அந்த பில்லை அப்லோடு பண்ணாங்களோ அவங்களுக்கு 25%, கிட்டத்தட்ட ₹50 அவருக்கு கேஷ்பேக் கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்போது ஒரு யூஸருக்கு கேஷ்பேக் கிடைக்குதுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரையும் ரெஃபர் பண்ண போகிறாரு. இந்த லேபுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஷ்பேக் இருக்குது, இந்த கடைக்கு போனீங்கன்னா என்க்ளைம் யூஸருக்கு இவ்வளோ கேஷ்பேக்குன்ற விஷயத்தை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க நண்பர்களே. அப்போது யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்க்ரீஸ் ஆகிற விஷயமும் இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் டயக்னாஸ்டிக்ஸுக்கு அடிஷ்னலாக கஸ்டமர் பேஸ் க்ரியேட் ஆகிறதுக்காக ஒரு ரெகுலர் கஸ்டமர் க்ரியேட் ஆகிற விஷயமும் இங்கே நடக்க போகுது. அப்போது இங்கே இன்னும் சொல்லப்போனால் இது இல்லாமல் அந்த ஃப்ரான்சைசி பார்ட்னருக்கு ஒரு 25% இங்கே வந்து நமக்கு கிடைக்க போகுது. அப்போ அந்த ₹50 அப்படின்றது எவ்வளோ பேர் ஃப்ரான்சைசி எடுத்துக்காங்களோ அத்தனை பேருக்கும் டிவிடெண்டாக பிரிய போகுது. இங்கே இதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. எங்கேருந்து ஃபண்டு ரைஸ் ஆக போகுது? அப்போ கம்பெனி வந்து எதுலேயோ போட்டு எடுக்கலை, இங்கே ஒவ்வொரு யூஸரையும் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வியாபாரியும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் அதிலிருந்து ஒரு டிவிடெண்ட் வந்து நமக்கு வந்து ஃப்ரான்சைசி பார்ட்னர் கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை தான் இங்கே நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஒரு 50% அசோசியேட்டுக்காக பிரிஞ்சிடும். அப்போ இப்படி தான் ஒவ்வொரு கடைகளும் உள்ளே லிஸ்டட் ஆக போகுது. இதில் பாருங்கள் எவ்வளோ கடைகள் உள்ளே வந்திருக்கு, அவ்வளோ பேரும் எவ்வளோ கேஷ்பேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை நம்ம பார்த்துட்டே அங்கே போய் நம்ம வந்து சர்வீஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போது இங்கே யூஸருக்கான பெனிஃபிட்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் ஃப்ரான்சைசி பார்ட்னராகவும் இங்கே நான் இருக்கேன். ஸோ ஒரு இன்வெஸ்டராகவும் நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஃப்ரான்சைசி இப்போ வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் நண்பர்களே. இன்றைக்கி 19,000 போஸ்டல் பின்கோடில் 8,000 பின்கோடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்ற விஷயத்தையும் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ இதில் பர்டிகுலராக நான் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பின்கோடு, மதுரையில் ஒரு பின்கோடு நான் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்க 7 பின்கோடும் ஆல் ஓவர் இந்தியாவில் இன்றைக்கி யூபியாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நான் பின்கோட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ அங்கே எடுக்கிறனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு ஒரு டவுட் கூட தோணும். இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இங்கே தமிழ்நாட்டில் நிறைய கடைகள் டைப்பாக இருக்கிறத நம்ம பார்த்துட்டோம். இங்கே யூபியில் எடுத்த ஒரு பின்கோடோடைய வேல்யூ பாருங்கள், டிவிடெண்ட்டாக மட்டும் ₹1773 வந்திருக்குன்னா இது எங்கேருந்து வந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், விஸ்வம் டிவிஎஸ் யார்கிட்டருந்து வந்ததுன்ற அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இங்கே இருக்குது. இங்கே ஈரோடில் இருக்கக்கூடிய ஒரு டிவிஎஸ் ஷோரூம் விஸ்வம் டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த பிராண்டிங் என்ன நமக்கு தெரியும். அவங்க என்க்ளைமில் ஆன்போர்டு பண்ணியிருக்காங்க. அப்போ என்க்ளைம் யூசர் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணால் யூசருக்கு எக்ஸாக்ட் கேஷ்பேக் இருக்க போது. அது இல்லாமல்
அந்த ஃப்ரான்சைசி பார்ட்னருக்கும் இந்த டிவிடெண்ட் ஆட் ஆகுன்றது தான் இங்கே இருக்க ஹைலைட்டான விஷயம். அப்போது இங்கே 0.02ன்றது இங்கே ஒருத்தருக்கு இல்லை, கிட்டத்தட்ட 8000 பேருக்கும் பிரிஞ்சிருக்குன்ற விஷயத்தை தான் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இதே போல் தான் கரு ஃபங்க்ஷன் ஹால், இது ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் ஹால். அப்போ அங்கே இருக்கக்கூடிய யூசர்ஸ் அந்த ஹாலை பயன்படுத்திக்கிட்டாங்க, என்க்ளைம் யூசர் வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாக்ட் கேஷ்பேக் கிடைக்க போது. அதன் மூலமாக அந்த கரு ஃபங்க்ஷன் ஹாலில் இருந்து அவங்களுக்கான டிவிடெண்ட் என்க்ளைம்க்கு ஆன பர்சன்டேஜாக கொடுக்க போகிறாங்க. அதன் மூலமாக ஃப்ரான்சைசி பார்ட்னருக்கான டிவிடெண்ட்டும் கிடைக்க போகுது நண்பர்களே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ இந்த ஐடியா மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்க போது, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரிக்கும் பெனிஃபிட்டாக வரப்போகுது. அப்படின்னா இந்த ஐடியா எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஸோ அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம். இங்கே நான் வந்து என்க்ளைமில் நான் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் இன்வெஸ்டராக வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே மிகப்பெரிய விஷயம். அப்போது இதன் மூலமாக தான் நமக்கு ஃப்யூச்சரில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கடைகள் நமக்கு உள்ள டைப் ஆக போது, ஆயிரக்கணக்கான டிரான்சாக்ஷன் எவ்ரி டேயில் நமக்கு நடக்க போகுது நண்பர்களே. அப்போ அதுக்கு 1 year இல்லை 2 years கூட ஆகட்டும், ஏன் மேக்ஸிமம் 5 years கூட ஆகட்டும். அப்போ இங்கே எவ்ரி டே நடக்கக்கூடிய எவ்ரி பிஸ்னஸில் இருந்து நமக்கு ஒரு டிவிடெண்ட் கிடச்சா நம்மளோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் இமேஜினேஷன் பண்ணால் போதும். அப்போ இங்கே ஆல் ஓவர் இந்தியா ஆல்ரெடி நான் சொன்ன விஷயம் தான், 19,000 பின்கோடு தான் இருக்குது. இதுக்கு மேலே யாருக்கும் பின்கோடை சேல் பண்ண முடியாது. ஆல்ரெடி 8,000 பின்கோடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பின்கோடும் இந்த 14 நாட்கள், இன்றைக்கி நான் வந்து 13th வரைக்கும் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன், செப்டம்பர் 13th. இந்த அடுத்த இருக்கக்கூடிய இந்த 14 நாளுக்குள்ளே இந்த 8,000 ஃப்ரான்சைஸில் அனைத்து ஃப்ரான்சைஸையும் சோல்ட் அவுட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அப்போ அதோடய வேல்யூஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 1 இல்லை 2 இல்லை, மோர் தென் நீங்கள் 100 ஃப்ரான்சைஸி எடுத்தவங்களாம் இங்கே இருக்காங்கன்ற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த 8,000 ஃப்ரான்சைஸி ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருக்குன்னா ரொம்ப இல்லை, ஒரு 1000 நபர்கள் தான் இந்த 8,000 ஃப்ரான்சைஸி எடுத்திருக்காங்கன்ற விஷயத்தையும் இங்கே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அப்போது இதோட வேல்யூஷன் என்னன்றதை பாருங்கள். வெறும் ஆஃபருக்காக மட்டுமே இந்த ஃப்ரான்சைஸி தயவுசெய்து யாரும் எடுத்துட வேணாம். இதை தாண்டி இதோட ஃப்யூச்சர் க்ரோத் எப்படி இருக்குன்ற விஷயத்தை தான் இங்கே நான் ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு லைவாக நான் கொடுத்துருக்கேன். இதை இமேஜின் பண்ண வாய்ப்பு இருக்கிறவங்க, இதோட ஃப்யூச்சரோடைய வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களை யார் இந்த வீடியோ அனுப்பிச்சாங்களோ அவங்கள்ட்ட இன்னும் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டாக இந்த ஆஃபரையும் பயன்படுத்துங்க. இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லேண்டுலேயோ கோல்டுலேயோ இந்த மாதிரியான விஷயத்தில் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். இன்னும் நல்லா யோசிச்சு பண்ணால் ஷேர்ஸில் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறலாம் இருக்கும். ஆனால் இங்கே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு குறு வியாபாரிகளையும் க்ரோத் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவேஷனாக இந்த ஐடியா சப்போர்ட் பண்ண போகுது. அப்படின்னா அந்த ஐடியாவுக்கு நாம் ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது? அப்போ ஒரு தமிழக நிறுவனம் அப்படின்றத விட ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்ட ஒரு விதை அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த விதையை விருட்சமாக மாற்றுறதுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ண போகிறோம். அந்த சப்போர்ட்டிவான விஷயத்து மூலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு வியாபாரியும் மீட்டெடுக்கக்கூடிய விஷயமாக என்க்ளைம் இருக்க போது. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நிச்சயமாக அனைவருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யுவர் சக்ஸஸ் இஸ் அவர் கமிட்மெண்ட் அப்படின்றதான் எங்களுடைய தாரக மந்திரமாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்ற எண்ணத்தோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஐடியாவுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்டத்தில் அனைவரும் கலந்துக்கிறோம். இதை தாண்டி நான் சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களுடைய பணம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலே என்னுடைய சக்ஸஸாக நான் பார்ப்பேன். அதை தாண்டி நீங்கள் இந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு செகண்ட் இந்த ஐடியா சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியாவால் ஒவ்வொரு சிறு குறு வியாபாரிகளோட நிலையையும் உயர்த்த போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுடைய ஃபண்டு இந்த கம்பெனிக்கு போகுது அப்படின்ற எண்ணத்தோடு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்குவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.